என்ன உங்கள் பேருண்ணே? சரவணன். நீங்கள் திருச்சி தானே? துறையூர். இப்போ நீங்கள் சொந்த ஒரு துறையூர், இங்கே இருக்க திருச்சி. நீங்கள் கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இருந்தீங்க, உங்கள் கிரிக்கெட் டீமோட நேம் என்ன? ஆக்டிவ் பாய்ஸ். மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இந்த கிரிக்கெட் விளாட வர்றது, இப்போ அவங்களுக்குன்னு ஃப்ரீடம்னா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து இங்கே பசங்களோட வந்து விளாட்றது அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஜாலியாக இருக்கும். அப்படி பார்க்குறப்ப நீங்கள் இது எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? என்னுடைய வேலைகள் எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டு தான் இங்கே வருவேன். எனக்குன்னு கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா 7 மணிக்கு மேலே அந்த கமிட்மெண்ட்ஸ் நான் செட் பண்ணிக்கிட்டு மேட்ச்சை முடிச்சுட்டு போய் அந்த கமிட்மெண்ட்ஸுக்கு போயிடுவேன். இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் சரி, அவங்க பேரண்ட்ஸும் சரி, ஸ்போர்ட்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்குது. இப்போ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இங்கே வந்து அப்படி இல்லை, எல்லாமே ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இங்கே இந்த லோக்கல் சரௌண்டிங்கில். அதர்வைஸ் வந்து ஸ்டடீஸும் கொஞ்சம் போஸ்ட் பண்ணுறாங்க பேரண்ட்ஸு. அதனால் அதுக்கு விளையாடுறதுக்கும் வாய்ப்பு கொடுத்தா நல்லா தான் இருக்கும். ரெண்டு சைடும் ஈக்குவலாக கொடுக்க சொல்லி. ரெண்டு சைடு ஈக்குவலாக கொடுக்கணும். ஆனால் இப்போ எஜுகேஷன் சைடு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. இப்போ நிறைய சூசைட் நடக்குது அப்படின்ற மாதிரி அது நியூஸ் இல்லை, அது நியூஸ் வருது. ஆனால் அவங்களோட என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் நம்ம வந்து சரியான இது கொடுத்தோம்னா பசங்க கொஞ்சம் கேஷுவலாக இருப்பாங்க. ஸ்போர்ட்ஸ் வந்து எந்த அளவுக்குன்னு இம்பார்ட்டன்ட்? ஸ்போர்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னா பாடி ரிலாக்ஸேஷன் ப்ளஸ் மைண்ட் ரிலாக்ஸேஷன் ப்ளஸ் வந்து ஒரு 10 பேர் கூட பழகலாம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்குது. இன்னொன்று வந்து நம்ம உடம்பும் வந்து இன்வால்மெண்ட்டோடு விளையாடும் போது உடம்புக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்ன உங்கள் பேர் என்ன? என் பேர் ராஜராஜ். ஓகே, எனக்கு கேப்டன் ஆகும்னு சொன்னாங்க. நீங்கள் தான் வைஸ் கேப்டன், எல்லாமே சப்போர்ட் பண்ணி கத்திட்டு இருக்காங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்போ நாங்கள் அவங்கள்ட்ட கேட்ட கேள்வி அதுதான், ஃபேமிலியில் வந்து அவங்களுக்குன்னு ஃப்ரீடம் கொடுக்கணும். இப்போ உங்கள் ஃபேமிலியில் வந்து அது ஃப்ரீடம் தராங்க உங்களுக்கு? கண்டிப்பாக எங்களுக்கு ஸ்பெஷலி இப்போ கிரிக்கெட் தான். இப்போ வந்து ஸ்போர்ட்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்களா? ஸ்போர்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, படிக்கிற பிள்ளைங்களுக்கும் சரி, குழந்தைங்களுக்கும் சரி முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ஏதாவது ஒரு கேம்ஸில் வந்து இன்வால்மெண்ட் இருக்கணும் குழந்தைங்களுக்கு. இன்னைக்கு கண்டிப்பாக அந்த 2K கிட்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு இன்வால்மெண்ட்டோடு இருந்தால் தான் நல்லது. ஏன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பஞ்சுவாலிட்டி கற்றுக் கொடுக்கும். நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸ் வந்தீங்கன்னா டயத்துக்கு வந்தால் தான் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் சப்ஸ்டியூட்டில் தான் உட்காரணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெற்றி தோல்வியை ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தை கொண்டு வரும். தோத்தாலும் ஜெயிச்சாலும் லைஃப்பில் இது ரெண்டுமே ஒன்று தாங்கிறத ஒன்று. அது விளையாட்டு தான் உங்களுக்கு சொல்லித்தரும். எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டாலே மருந்து கொடுத்துட்றாங்க இப்போ 2K கிட்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு ஜென்ரேஷனுக்கு அது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. மூணாவது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நண்பர்கள் வட்டாரத்தை உருவாக்கி கொடுக்கும். இப்போ எனக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிரிக்கெட்டில் தான் கிடச்சாங்க. நைட்டு 2 மணிக்கு ஃபோன் பண்ணாலும் நமக்கு ஒரு பிரச்சனை வந்து நிற்பாங்க. இப்போ ஆனால் அதே தான் ஃபேமிலியில் வந்துட்டு இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்னால தான் அவங்க கெட்டு போகிறாங்க அப்படின்ற காரணத்துக்காக அது நீங்கள் செலக்ட் பண்ணுற நண்பர்களை பொறுத்து. உங்களுக்கு விளையாட்டில் வந்து ஆர்வம் உள்ளவங்க இங்கே கிடைக்கிற நண்பர்கள் பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரியே ஸ்போர்ட்ஸில் இன்வால்மெண்ட் உள்ளவங்க தான் வருவாங்க. அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கும் ஸ்போர்ட்ஸில் இருக்கும்போது அவங்களுக்கு கெட்ட வழியில் போகிறதுக்கு வந்து மேக்ஸிமம் சான்ஸ் இருக்காது. இதே நீங்கள் வேறு எங்கேயாச்சும் பழக நண்பர்கள் வந்து அந்த மாதிரிக்கு சான்ஸ் இருக்கும். கிரவுண்டுக்கு வரவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. இப்போ முன்னாடி நமக்கு வந்து நம்ம கூட ஒரு நிறைய பேர் விளாண்டுருப்பாங்க. இப்போ வந்து அதே ஸ்ட்ரென்த்து குறையுது அப்படின்றப்ப ஒரு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும்ல. ஆமாம். இப்போ அதே மாதிரி இப்போ முன்னாடி நம்ம கூட விளாண்டவங்க இன்னமும் நம்ம கூட கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்களா அவங்க கூட? அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்ம இடம் மாறிக்கிட்டே இருப்போம். ஒரே இடத்துல இருக்க மாட்டோம். வேலைவாய்ப்பை தேடி போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா சில பேர் ஃபாரின் போயிடுவாங்க. சில ஃப்ரெண்ட்ஸு கூட படித்தவங்களாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருப்பாங்க. நம்ம எங்கே போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நண்பர்கள் வட்டாரத்தை உருவாக்கிட்டு யார் நம்மளை மாதிரியே விளையாட்டில் ஆர்வம் உள்ளவங்க யாரும் அவங்களோட நம்ம ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளையும் அடாப்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ தான் இங்கே சர்வை பண்ண முடியும். ஆனால் உங்கள் பேர் என்ன? என் பேர் ஜான் எபினேசர்ப்பா. இப்போ ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. கண்டிப்பாக இருக்குது அது மாதிரி. ஆனால் பரவாயில்ல வந்து இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் பசங்க வந்து கொஞ்சம் இங்கே பொறுத்தவரைக்கும் இங்கே திருச்சி நம்ம ஏரியாவை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஸ்டேடியம் இருக்கிறனால விளாட்றாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஆக்சுவலி நிறைய பேர் விளாட்றாங்க. இதில் பக்கத்தில் நிறையா கிரவுண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. ஆக்சுவலி நிறையா இது இப்போ இல்லை. இப்போ நிறையா கிரவுண்ட்ஸ்லாம் இங்கே வெளியிலலாம் இருந்துச்சா இதெல்லாம் இருந்துச்சு. இப்போலாம் கிரவுண்ட்ஸில் இல்லை இப்போ விளாட்றதுக்கு. அதனால் இங்கே வர வேண்டியது சூழ்நிலை வருதுங்க பசங்களுக்குலாம் விளாட்றதுக்கு. அதனால் இங்கே நிறைய பேர் நல்லா விளாட்றாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கிரவுண்டு இல்லை அப்படின்ற பிரச்சனை நீங்கள் சொன்னது அதை நானும் அக்செப்ட் பண்ணியேன். எங்கள் ஊர்லேயுமே கிரவுண்டு இல்லை. அது மூலமாக வந்து என் கூட என் விளாண்டுக்கிட்டு இருந்த பசங்க வந்துட்டு இப்போ ட்ரக்ஸுக்கு அடிமையாயிட்டாங்க. அதை நான் ஃபீல் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச அந்த மாதிரிலாம் கிரவுண்டு இல்லை அப்படின்ற பிரச்சனை உங்களுக்கு தெரியுது? முன்னெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே தான் படித்தோம். நான் இங்கே தான் பேட்மேன்லாம் படித்தேன். ஆக்சுவலி அவன் படித்து 15 வருஷம் மேலே ஆச்சு வச்சுங்களேன். இதெல்லாம் அந்த டொபாக்கோ ஃப்ரீ ஜோன்லாம் இல்லை. ஆக்சுவலி இங்கெல்லாம் எல்லாம் ரோட்லலாம் பார்க்க முடியாது. அதெல்லாம் இப்போலாம் மேக்ஸிமம் அதெல்லாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருது. இப்போ அது மாதிரி ஆகிட்டாங்களோ நம்ம பசங்க ஆகிட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துடுது. ஆட்டோமேட்டிக்காக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது மாதிரி என்னான்னு தெரில. ஆனால் பசங்க வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஆக்சுவலி விளாட்றது ரொம்ப கம்மியாகிடுச்சு நான் ஃபீல் பண்ணுறேன்.
இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக கிரவுண்டில் இறங்கி ப்ளே பண்ணது எப்போண்ணே? விளாண்டு ரொம்ப வருஷம் ஆச்சு ஆக்சுவலி. நம்மளும் விளாண்டுட்டு தான் இருந்தோம். இப்போலாம் பசங்க இல்லை, செட்டு இல்லை பசங்க, அதனால் விளாட்றதில்ல. இப்போ என் பையனே 10th படிக்கிறான், விளாட வர மாட்டான். அவன் பையன் வாடானா வர மாட்டான், ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறான். ஒன்லி கேம் தான், மொபைல் வச்சு விளாண்டுட்டு இருக்காங்க, விளாண்டுருக்காங்க பிள்ளைங்களாம். இப்போ பேரண்ட்ஸ் வந்துட்டு எஜுகேஷன் அதுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. எங்களை பொறுத்தவரைக்கும் அப்படி தான் நினைக்கிறோம். எஜுகேஷனுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. ஸ்போர்ட்ஸில் வந்து குழந்தைங்களை இன்வால்வ் பண்ண மாட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. அவன் ஏதாவது போய் ஏதாவது அடிபட்டுருவானோன்ற ஒரு பயம் வருது. இப்போ என் பையனை படினா இப்போ ரீசெண்டாக 1 இயர் முன்னாடி வந்து இருந்துட்டான் கீழே. அப்படி விளாண்டவன் தான் வந்து அது பெரிய சர்ஜரி வரைக்கும் போயிட்டுருப்பேன். அதனால் வந்து நம்மளுக்கு வந்து பயமாக இருக்குது பசங்களை வெளியே விடுறதுக்கே. ஏதாவது விழுந்துருவானோ என்ன அடி ரொம்ப இதாக பண்ணுறாங்க, பேம்பர் பண்ணுற மாதிரி இருக்குது பசங்களை. அதனால தான் விடுறதில்ல வேறு எனக்கு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி ஸ்போர்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. அது பசங்களை வந்து மென்டலியும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஃபிசிக்கலாகவும் நல்லா வருவாங்க பசங்க ஆக்சுவலி. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, பசங்க முன்னாடிலாம் வந்து நாடுறது மட்டும் தான் நம்மளுக்கு இதாக இருக்கும், மைண்டே ஓடிட்டு இருக்கும் பள்ளிகளுக்கு. இப்போ வந்து அந்த கேமு வேறு வெதுக்கு போகிற மாதிரி பசங்க மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ பசங்க வந்து படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆக்சுவலி, படிக்கவும் மாட்றாங்க. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேண்டியதாக எல்லாத்தையும், எல்லா விஷயத்துக்கும் ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது இப்போ எல்லாத்தையுமே. இப்போ எஜுகேஷனில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஸ்போர்ட்ஸ் சைடு இன்வால்வ் பண்ணுறது கரெக்டு தானே? இல்லை அதுவும் பண்ண மாட்டாங்க. அதுவும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப பேக்காக போயிட்டுருக்குன்னு அர்த்தம். எதனால நினைக்கிறீங்க? இது 2 சைடுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்போ எதனால நினைக்கிறீங்க? சில பசங்களோட அவங்களோட வளர சூழ்நிலை அப்படி இருக்கலாம். இப்போ அப்போ அப்பா அம்மாவோட இது வந்து வேறு மாதிரி இருக்கு. அவங்க 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க, அந்த எக்கனாமிக்கல் லெவலில் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி போயிடறாங்க பசங்க. அதனால் கூட கொஞ்சம் வேறு மாதிரி போகலான்ற மாதிரி ஒரு இருக்குது.